வேலை முடியும். அப்புறம் எதுக்கு வெயிட்டிங்க? உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற தண்டனையை சொல்லி விட்டுருங்க. கமாண்ட் சும்மா குவியன்னு பாத்து போறோமா? என்ன சொல்றீங்க? எப்படி தண்டனை கொடுக்கலான்னு சிறப்பான தரமான சம்பவத்தை இன்னைக்கு கொடுக்கிற கமாண்ட்ல தான் நாளைக்கு தெரிய போகுது. பாய் மக்களே. எல்லா மக்களும் கமாண்ட் போடுங்க தான். படுவாவி படுவாவி, இப்படி என்னைய போட்டு பாடா படுத்திட்டியடியே. இப்படி கொண்டுட்டு வந்து மாட்டி விடுவேன்னு நான் நினைக்கலையடியே. நீனும் உன் புருஷன் இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியா இருக்க முடியாதுடி. நிம்மதியா இருக்கவே முடியாது. நீ என்ன என்னைய போட்டு திட்டிக்கிட்டு இருக்க? அந்த ஆளு பண்ணினதுக்கு நானும் பொறுப்பு. அப்படியே கொமட்டில குத்துனன்னு வச்சுக்க. உள்ளையும் முகர கட்டையும் பாரு. அந்த ஆளு பண்ணினேனா? நான் தான் போன் அடிச்சு அவன் ஊரை விட்டு கிளம்பிட்டானா கிளம்பலையான்னு கேளுடி கேளுடி கேளுடின்னு சொன்னேன்லட்டி. அப்பல என்ன சொன்னேன்? போன சுவிட்ச் ஆப்ல இருக்கு. என் புருஷன் பெரிய அவரு, என் புருஷன் பெரிய இவரு. அவர் நேர நாட்டை விட்டே காலி பண்ணி நாடு தாண்டி போயிருப்பாருன்னு சொன்னீல. நாடு மரணனாயே இன்னைக்கு என்ன நிலைமையாச்சு? கொண்டுட்டு வந்து பஞ்சாயத்துல உடார விட்டான்ல உடார. இப்ப எங்க போய் வச்சுக்கிறோம் மூஞ்சிய? அவனை நம்பி நானும் தானம்மா மோசம் போயிட்டேன். உன் கண்ணு முன்னாடி தானே சொன்னேன், ஊரை விட்டு எங்கிட்டாவது ஓடி போயிரு, எங்கனக்குள்ள இருக்காத, காசு இருக்கிறது தெரிஞ்சா கண்டுபிடிச்சு நம்மள சும்மா விட மாட்டேங்கன்னு. அவன் போய் ஒயின் ஷாப்ல உட்காருவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலம்மா. ஏ சப்பு 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 இறுக்கி போடுவேன் இறுக்கி நாயே. அம்மா ஏய், ஊராங்கிலுக்கு உன் புருஷன் யாருன்னு தெரியாம இருக்கலாம். இத்தனை வருஷமா குடும்பம் பண்ணி குடுத்தனம் பண்ண உனக்கு தெரியும்லட்டி. அந்த நாடு மாறின நாய் யாரு, அது எப்பேற்பட்ட பேயின்னு. அதுதான் குடின்னு எழுதி வச்சாலே மோப்பம் முடிச்சுக்கிட்டு பின்னாடியே போயிருமே. அப்பேற்பட்ட குடிகார முட்டா பையட்டு நீ 5 லட்சம் ரூபாய் பணத்தையும் பெட்டியோட கொடுத்து விட்டு போடா வயலேன்னு. அவை முதல்ல போய் பார்ல தானே உட்காருவேன்னு உனக்கு தெரியாது? இப்ப மட்டும் கேளு, அது தெரியாது இது தெரியாதுன்னு. நீ தானே பணத்தை கொடுத்து விட்ட. நான் வீட்டுல தானே வாங்கி வைக்கலான்னு சொன்னேன். நீ தான் வீட்டுல இருந்தா நம்மளை கண்டுபிடிச்சிருவாளுங்க, வீட்டுக்கு வந்து சோதனை போடுவாளுங்க, நம்ம 2 பேரும் மாட்டிக்குவோம், அந்த ஆள்கிட்ட கொடுத்து விட்டா அந்த ஆளோட முடிஞ்சுக்கோன்னு சொன்னேன். இப்போ அவன் வீடியோ எடுத்துட்டு வந்து ஆதாரத்தை காட்டுவான்னு நான் என்ன கனவா கண்டேன்? போச்சு போச்சுடியே போச்சு, எல்லாம் போச்சு. இனி அம்பிடுத்தேன் நம்ம தலை நிமிர முடியாது, தலை நிமிர முடியாது. ஏமா சும்மா அப்படி தலையில கைய வச்சுட்டு உட்காராதம்மா. நீ ஒரு வில்லிங்கிறதையே மறந்துட்ட. நீ எப்பேற்பட்ட ஆர்டிஸ்ட், இப்படி தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துருந்தா நல்லாவா இருக்கு? என்ன ஆர்டிஸ்டா? ஏண்டி என்னைய பார்க்கல உனக்கு எப்படி இப்படி தெரியுது? உன்னால தாண்டி இந்த பங்கசம் ஒண்ணும் இல்லாதவளா இன்னைக்கு நிக்கிறேன். என்னை இந்த ஊராங்க தள்ளணுமுந்து அத்தாடி அவளான்னு பார்த்துட்டு ஒதுங்கி தாய் கிழவி வேறான்னு ஓடுற காலம் மாதிரி ஓடுனது போக இன்னைக்கு காரி துப்பிட்டு ஒதுங்கி போறாளுகடி. அப்பேற்பட்ட நிலைமைக்கு காரணம் யாரு? நீனும் உன் புருஷனும். காசுலையும் பணத்திலையும் குறவில்லாத இந்த பங்கசம் 5க்கும் 10க்கும் வட்டிக்காரண்டையும் வாசிக்காரண்டையும் கையேந்தி நின்று மாச வட்டிக்கு வீட்டு வாசல்ல வந்து நிக்க வச்சது யாராக்கும்? நீனும் உன் புருஷனும். கடன் இல்லாத வாழ்க்கைய காலமுறை வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் கடனை சுத்தி வாங்கி வச்சுக்கிட்டு கடன்காரனா கொண்டுட்டு வந்து நிக்க வச்சது யாராக்கும்? நீனும் உன் புருஷனும். ஆடென்ன மாடென்ன கோழி என்ன வாத்தென்ன கொக்கென்ன குயில் என்ன தென்னை என்ன பண்ணை என்ன மரம் என்னன்னு வாழ்ந்த என்னைய இப்படி திண்ணையில உட்கார வச்சது யாராக்கும்? நீனும் உன் புருஷனும். ஆளாகப்பட்ட ஆளா இருந்த இந்த பங்கசத்தைய ஆட்டி படைக்காதபடி படைச்சுவிட்டு இன்னைக்கு ஆளும் பேருமா அவாறு வாருமா நின்று இன்னைக்கு நீ ஒரு திருப்ப சொல்லு நான் ஒரு திருப்ப சொல்றேன்னு கமாண்ட் பாக்ஸ்ல எழுத சொல்லிட்டாளுகடி. அவங்க என்னென்னலாம் எழுத போறாங்களோ என்னென்னலாம் சொல்ல போறாங்களோ அந்த இறைவனுக்கு தாண்டி வெளிச்சம். ஏம்மா நீ அதை நினைச்சலாம் கவலைப்படாதம்மா. 1000 இருந்தாலும் அவளுக்கு 10 பேர் இருக்கையில நம்மளுக்கு 10 பேர் இல்லாமலா போயிடுவாங்க. நம்மளை பாக்குறவங்க நம்மளை பிடிச்சவங்க நம்மள மாதிரி கேரக்டர்லயும் பல மக்கள் இருப்பாங்கல்ல. அவங்கெல்லாம் வந்து பாவம் பங்கசத்தோட மகள் லைலா ரொம்ப தங்கமான பிள்ளை, அவளுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காதீங்க, அவ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போறது மாதிரி ஊராளுங்க அவளை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுவாங்கம்மா. நொட்டுவாக ஏம்மா அடியே நீனு நானு யாருன்னு அவளுக்கு தெரியும். அந்த அன்னைக்கிலையும் சுப்பிரமணியம் யாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது நம்மளுக்கும் தெரிய முடியே. நம்மளுக்கு வந்து நல்ல கமெண்ட் அடிப்பாங்களாக்க, நல்ல கமெண்ட். அதுவும் இவங்களுக்கு ஆரத்தி இடத்துல வைப்பாங்களாம். விளக்கமாத்து கட்ட உன் புருஷனு நீனும் பண்ணி வச்ச காரியத்துக்கு செருப்பால அடிச்சு நம்மளுக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்தாம விட மாட்டாளுங்க. ஏன்னா பாத்துக்கிட்டே இருடியே, என்ன கெதியாக போறோம்னு பாத்துக்கிட்டே இரு.
படுத்திருக்கியே, எந்திரிங்க மாமா. அன்னைக்கிலே என்ன மாமா, என்னமோ கப்பலே கவுந்தது கணக்கு அப்படி சோர்ந்து போய் உட்காந்துருக்கிய. எந்திரிச்சு உட்காருங்க. ஊத்தி வச்ச கஞ்சி அடுப்பங்கரையில அப்படியே இருக்கு. ஒரு தண்ணி வெண்ணி கூட குடிக்காம இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா அடுத்த வேலையை யார் பாக்குறது? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும். தப்பு பண்ண மகராசியிலே நேரம் கறி பிரியாணி எடுத்து திண்டுக்கிட்டு இருப்பாங்க. எந்த தப்பும் பண்ணாம அப்படி சோர்ந்து போய் கிடந்தா என்னத்துக்கு ஆகுறது? சோறு திங்கிற மனநிலைமையிலே அன்னைக்கிலே இருக்கோம். எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேணாமா. அப்ப எந்த மனநிலைமையில சோறு திங்கணும்னு நினைக்கிறிய? துக்கம் அங்கிட்டு கிடந்தாலும் இங்கிட்டு அள்ளி வாயில போட்டுட்டு அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் விதைக்கிற ஊரு நம்ம ஊரு. அப்பேற்பட்ட ஊர்ல பிறந்துட்டு இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் சாப்பிடாம பட்டினியா கிடந்தா குடும்பத்தை யாரு பாக்குறது? யாரோ ஒரு வழியில போறவன் நான் நல்லா இருக்கக்கூடாது, இவனுக்கு அவ பேரை உண்டாக்கிடணும்னா அது எதுவும் செஞ்சா எனக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. ஆனா என் கூட பிறந்தவளும் என்னை பெத்தவளுக்குமே இப்படி என்னை சதி பண்ணும் போது அதுதான் அன்னைக்கு என்னால தாங்க முடியல. இப்படின்னு கல்லு தடுக்க விட்டா கூட அவளுகளாதான் இருக்குமோன்னு சந்தேகப்படுவேன். ஆனா இம்பூட்டு தண்டி விஷயம் நடந்தும் அவளுக இதை பண்ணிருக்க மாட்டாளுகன்னு நான் உறுதியா நம்பினேன் மாமா. ஏன்னா பேசின பேச்சும் விட்ட வார்த்தையும் நடந்துகிட்ட செய்யலாம் அப்படி இருந்துச்சு. ஆத்தாடி ஆத்தா, நடிப்புல உங்க அம்மா சும்மா அரைக்கில. என்ன நடிப்பு, என்ன பேச்சு! என் குடும்பத்தை ஒரு உலுக்கி எடுத்துட்டாளே. கல்யாணம் பண்ண நாள்ல இருந்தே என்னால் உனக்கு எந்த நிம்மதியும் இல்லை. அந்த குடும்பத்தால் நீ காலம் பூரா கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கையில இன்னைக்கு அசிங்கத்தையும் நான் தேடி தந்துட்டேன். அதுதான் அன்னைக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அசிங்கத்தை நீங்க தேடி தந்தியல, எனக்கு ஒன்றும் விளங்கலையே. அவளுக்கு பண்ணினதுக்கு நீங்க என்னத்தை தேடி தந்திய? ஏன் மாமா இப்படி யோசிக்கிறீங்க? என்னைக்காவது நீங்க வேற நான் வேறேன்னு நான் யோசிச்சு பார்த்துருக்கேனா? நீங்க மட்டும் ஏன் ஆனா உன அப்படி பிரிச்சு பார்க்குறீன்னு எனக்கு தெரியல. இல்லை அன்னைக்கிலே, என்னால் தானே இன்னைக்கு உனக்கு இம்புட்டு பெரிய அசிங்கம். என்னை களவாணி பட்டம் கட்டி நேரம் செயலுக்குள்ளே தள்ளியிருந்தா ஓ நிலைமையும் பிள்ளைய நிலைமையும் என்ன ஆகியிருக்கான்? ஏதோ அந்த நேரத்தில் முரளி தம்பியும் பாவாடையும் இருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை விட்டது மாதிரி கடவுளாக பார்த்து உதவி செஞ்சாங்க. அவங்க 2 பேரும் இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கான்? நம்ம குடும்பத்து நிலைமை, 1க்கு 2 பொம்பளை பிள்ளைகளோட நிலைமை வெளியில் தலை காட்ட முடியுமா? அன்னைக்கிலே உன் அப்பன் திருடனாம்ல, கோயில் காசை கொள்ளையடிச்சனாவனும்ல, என்னென்ன பேச்சு பேசியிருப்பாங்க. எல்லா அசிங்கத்துக்கும் என் பிள்ளைய எப்படி தலை நிமிர்ந்து நடந்திருக்குங்க. அதை நினைச்சாலே ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு அன்னைக்கிலே. சரி விடுங்க மாமா, அதான் ஒன்றும் அப்படி நடக்கலைல. அந்த ஆத்தா மகமாயி அப்படி ஒரு அவச்சொல்லுக்கு உங்களை ஆளாக்கிடுவாளா? அதுக்காகவா விழுந்து விழுந்து அந்த கோயிலுக்கும் குளத்துக்கும் சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்கிய? அப்படியெல்லாம் நம்மளுக்கு எந்த குறையும் வராது மாமா. அவ சக்தி உள்ளவன்னு நிரூபிச்சுட்டா. அதையும் தாண்டி நேர்மைக்கு ஒரு நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும்ங்கிறதும் எல்லாருக்கும் புரிஞ்சு வச்சுல. ஆனா கடைசி வரைக்கும் இவளுக 2 பேர் இப்படி பண்ணிருப்பாளுக. அவனை வச்சு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பாளுகன்னு நான் நினைக்கவே இல்லை. அது ஒண்ணுதான் மனசுக்கு உறுத்தலா இருக்கு. நம்ம எதையும் நினைக்காத அளவுக்கு நல்லா நடிச்சு விட்டாளுகன்னு வேற சொல்லலாம். வேற என்னத்தை சொல்றது? கழுதியை விட்டு சொல்லுங்க. அதான் அவளுகளுக்கான கூலிய மக்களே கொடுக்க போறாங்கல்ல. என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அதை ஏத்துக்கிட்டு செய்யட்டேன். நீ என்ன அன்னைக்கு யோசிச்சு வச்சிருக்க? கொஞ்சம் நெஞ்ச பாடு இல்லை மாமா. இந்த 4 நாளில் நம்மளை படுத்துனது பெரும்பாடு. அதுக்கெல்லாம் தக்க தண்டனை கிடைச்சி ஆகணும். ஊராளுக்களும் பிள்ளைகளும் அதே நேரத்தில் வீடியோ பார்க்குற மக்களும் என்ன தண்டனை யோசிச்சு வச்சிருக்காங்களோ அதுக்கேற்றது மாதிரி தான் தண்டனை கொடுக்கணும். ஆனால் நான் இந்த விஷயத்தை சும்மா விட போகிறதா இல்லையே, ஒரு கை பார்க்கலான் தான் இருக்கேன். பெத்த உள்ள நல்லா இருக்கக்கூடாது, கூட பிறந்த பிறப்பு உயர்ந்துடக்கூடாதுன்னு இப்படியெல்லாம் கங்கணம் கட்டிட்டு திரியிறவளுகளுக்கு முன்னாடி அந்த ஆண்டவன் நம்மளை நல்லபடியாக வச்சிருப்பேன்னு மட்டும் எனக்கு தோணுது அன்னைக்கிலே. அம்பிடுத்தான் மாமா, நம்ம எல்லா இடத்துலையும் நல்லதையே நினைப்போம், நம்மளுக்கு நல்லதே நடக்கட்டும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இந்த காலத்தில் அவங்க அப்படி இவங்க இப்படி, அக்காளுக்கு நம்ம போய் நிற்கணும், தங்கச்சிக்கு நம்ம போய் நிற்கணும்னு நம்மளை சாராதவங்களையும் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள்ட்டையும் போய் வழியை நிற்கிறத கொஞ்சம் நிப்பாட்டிக்கிறோங்க. கொஞ்சமாவது இந்த சுயநல உலகத்தில் சுயநலமாக வாழ்ந்தாதான் மாமா மதிப்பு. இந்த காலத்துலலாம் அப்போ உள்ள காலம் மாதிரி ஆத்தாடி அவங்க அடித்தாலும் பிடிச்சாலும் அள்ளி கொடுத்தாலும் வாங்கி தின்னுட்டு போகிற காலம் மாதிரி இருந்தோம். நம்மளை மாட்டை விட்டு ஓட்டிடுவாளுங்க சொல்லிவிட்டேன். இனிமேலாவது அதுக்கு தக்கன புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கிறோங்க. நான் சொல்றது என்னன்னு புரியும் நினைக்கிறேன். புரியுது அன்னைக்கிலே. சரி விடுங்க மாமா, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் நினைச்சுக்கிறோம். முதல்ல இதை சாப்பிடுங்க. அப்படிங்க. நீ சாப்பிடலையா? நான் இப்பதான் நீரார் தண்ணி குடிச்சேன், நீங்க சாப்பிடுங்க. நீ ஒரு வாய் சாப்பிடுமா. இருக்கட்டும் மாமா, நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல, சாப்பிடு. எல்லோருக்கும் எழுதி வச்சா, எங்களைத்தான் கட்டி வச்சா, பொஞ்சாதியோ பூந்தோரணம், நானோ ரொம்ப சாதாரணம். சப்பா, ஒரு ஜென்ஸ் பேக் இப்படியா வச்சிருக்கிறது? ஏன் தான் இந்த பசங்க மட்டும் இப்படி இருக்காங்களோ தெரியல.
பேக்லயே சாப்பாடும் எடுத்துட்டு போறான், ஃபைலும் எடுத்துட்டு போறான், திங்ஸும் எடுத்துட்டு போறான். எதுவும் வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றதுன்னா இதுலயே வாங்கிட்டும் வர்றான். ஆ disgusting. இந்த பேக் பார்த்தாலே இரிட்டேட்டா இருக்கு. ஒய் என்னடா பேக் இது? ஏண்டி என்னாச்சு? பேக் எதுக்கு எடுத்து வச்சிட்டு இருக்க? இங்க பாரு, நாத்தும் குடல புடுங்குது. இதை எப்படி ஜீவா டெய்லியும் ஆபீஸ் கொண்டுட்டு போயிட்டு வர? கொஞ்சமாவது இதை வாஷ் பண்ணணும்னு தோணுதா உனக்கு? ஏன் அது நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கா? கொஞ்சமாவது மோந்து பாரு. போன வாரம் டிஃபன் எடுத்துட்டு போனேன், அதையும் இதுலயே வச்சுக்கிற. தனியா லஞ்ச் பேக் மாதிரி வச்சுக்கலாம்ல ஜீவா? எல்லாத்தையும் ஒண்ணு மண்ணா கொண்டு போய் இங்க பாரு, பேக் குப்பை மாதிரி இருக்குடா. ஏய் அதுக்காக லஞ்ச் பேக் தனியா இது தனியானு ஸ்கூல் பசங்க மாதிரி எடுத்துட்டு போக சொல்றியா? எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டுட்டு போக வேண்டியதான். ஏன் தனித்தனியா கொண்டு போனா என்ன உனக்கு? அது பாட்டுக்கு நீட்டா இருக்கும்ல. ஏய் என்னைக்காவது தானடி லஞ்ச் எடுத்துட்டு போறேன். ஆமா இப்ப எதுக்கு அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க நீ? வாஷ் பண்றதுக்கு தான். கொண்டு போய் ஒரு நாள் ஃபுல்லா ஊற வச்சாதான் துவைச்சு காயப்பட முடியும். இதை எவ்வளவு கம்ஃபர்ட் ஊத்தி எப்படி துவைக்க போறேன்னு எனக்கே தெரியல. ஏன் இவ்ளோ ஸ்ட்ரெயின் பண்ற? விடு, இல்லனா வேற பேக் வாங்கிக்கலாம். ஓ ஐயா பெரிய தோரை, இவர் வாரத்துக்கு ஒரு பேக் வாங்குவார் பாரு. உடனே அழுக்காயிட்டா தூக்கி போற அளவுக்கு பெரிய ஆளா நீனு? இல்லடி, அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேக் வாங்கி. சரி தூக்கி போட்டுட்டு வேற பேக் வாங்கிக்கலாம். இந்த வருஷம் ஃபுல்லா உனக்கு இந்த பேக் தான். பேக் எல்லாம் நல்லா தான் இருக்கு, துவைச்சு போட்டா சரியா போயிடும். கல்லு ஒரு இதுக்கும் லாய்க்கு இல்ல ஜீவானி. சும்மா வெளியில மட்டும் சென்ட் அடிச்சுட்டு டிப் டாப்பா கிளம்பி போயிடுற. உள்ள வந்து பார்த்தா தானே தெரியும் நீ சரியான ஊழ பையன்டா. ஏன்டி இப்படி சொல்ற? அப்புறம் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்ற நீட்டா இருன்னு? இருக்கிற இடத்தையும் வச்சிருக்கிற பொருளையும் நீட்டா வச்சிருக்க வேண்டாமா? ஒரு ஆளு நீட்டா இருந்தா போதும்டி, ரெண்டு பேரும் நீட்டா இருந்தா வீடு மியூசியம் ஆயிடும். ஆனா உன இப்படி எதையாவது ஒன்னு சொல்லு. சரி சரி ஊற வையே, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து துவைக்கலாம். ஊற வைக்கிறது மட்டும்தான் என் வேலை, துவைக்கிறதுக்கு நீ தான் வரணும். அடிப்பாவி, இதுக்குதான் இவ்ளோ திட்டு எடுத்துட்டு போறியா? அக்கா, உன்னை பேக் எடுத்து வைக்க சொன்னே வச்சியா? எடுத்து வச்சுட்டேன்க்கா. ஆனா நானே துவைச்சுக்கிறேன். ஏன் நான் துவைக்கிறது உனக்கு பிடிக்காதா? இல்லக்கா, நீங்க ஏன் சிரமப்படணும், நான் துவைச்சுக்கிறேன். உனக்காக மட்டும் நான் வேலை பார்க்கல. ஜீவாவோட பேகு என்னோட ஆஃபீஸ் பேக் எல்லாம் ஒன்னாதான் ஊற வைக்க போறேன். உன்னோட பேகையும் கொடுத்தீங்கன்னா ஒரே வேலையா ஊற வச்சிருவேன். காலேஜ் பேக்கெல்லாம் என்ன பெரிய விஷயமா? கொடு. காலேஜ் கொண்டு போற பொண்ணு நீட்டா கொண்டு போகணும்ல. வாரத்துல ஒரு தடவையாவது துவைக்கணும். 2 வாரமா உன் பேக் துவைக்கவே இல்லை. கொடு கொடு. என்ன பாக்குற? கொடு. இல்லக்கா குடுடி, கொடு. சரி, நீ படிக்க வேண்டியது இருந்தா படி. அத்தை கொலக்கட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் பேக ஊற வச்சுட்டு வந்து எடுத்து தரேன். சரிங்கக்கா. கயல் உட்காந்து படி, போன் பார்த்துட்டே இருக்க கூடாது. ஓகேக்கா. வாங்க மேடம். என்ன ஜீவா, ஊற வைக்கிறதுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்க? அதுக்குள்ள துவைக்கிற ஆர்வமா? உள்ள இருக்க போர் அடிச்சதுடி, அதான் உன் கூட சேர்ந்து அப்படியே வேலை பார்க்கலான்னு வந்துட்டேன். பாரு, பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும்லாம் சாருக்கு தோணுமா? ஏன் தோணாதான் என்ன? கொடு கொடு, பேக் எல்லாம் ஊற வைப்போம். இங்கேயே உட்காந்து பேசி பேசி எனக்கு கம்பெனி கொடு, நான் வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். ஏய் பரவாயில்லடி, என்ன பண்ணணும்னு சொல்லு. லிக்விட் எடுத்து ஊத்தி ஊற வைக்கிட்டா? நான் பாத்துக்கிறேன், விடு. ஷேரிங்னு வந்த பிறகு அப்புறம் என்ன நான் பாத்துக்கிறேன் நீ பாத்துக்கிறேன்னு? கூட்ரி, நான் ஒரு பேக் ஊற வைக்கிறேன். அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கியே. அப்பப்ப அப்படிதான். சரி சரி பேக்க கொடு. இந்தா. என்னடி இது, பேக்ல செயின் இருக்கு? ஐயோ, இது கையிலோட பேக் ஜீவா. வாஷ் பண்றதுக்காக வாங்கிட்டு வந்தேன். எப்படி அஜாக்கிரதையா வச்சிருக்கா பாரு. கையிலோட செயினா? இதுவா? அவ பேக்ல இருந்தா அவளோட செயினா தானடா இருக்கும். என்ன டவுட்டா கேக்குற? இல்ல, இந்த மாடல் செயின் ஜென்ஸ் தான் போடுவாங்க, இத லேடிஸ் போடுவாங்களா என்ன? என்ன மாடல் அது? இங்க கொடு பாப்போம். ஜென்ஸ் மாடல் அவ எதுக்கு வச்சுக்க போறா? இங்க பாருடி, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கூட இந்த மாடல் ஒரு செயின் வச்சிருந்தேன்ல, இப்ப ரீசெண்டா கூட அறுந்துச்சே. கொடு பாப்போம். ஆமா, ஜென்ஸோட செயின் மாதிரி தான் இருக்கு. ஆனா இது எப்படி இவ பேக்ல? இது எப்படியும் 2 சவரன் இருக்குமே. வீட்ல இருந்து வரும்போது மாமா எதுவும் நகை போட்டு விட்டது மாதிரி தெரியலையே. கழுத்துல போட்டிருக்கிற நெக் செயினோட தானே வந்தா? என்னன்னு தெரியலையே ஜீவா. சரி இரு, நான் கேக்குறேன். அக்கா. கயல் அக்கா, உள்ள கொஸ்டின் பேப்பர் ஏதாவது இருந்ததா? கொஸ்டின் பேப்பர்லாம் இல்ல கயல், இந்த செயின் தான் இருந்தது. கயல், ஒன்னதான், இந்த செயின் தான் இருந்தது. இந்த செயின் உன்னோடதா? ஆமாக்கா, இது என்னோட செயின் தான். கயல், நீ ஊர்ல இருந்து வரும்போது செயின் எதுவும் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்தியா என்ன? இல்ல அத்தா, செயின் எடுத்துட்டு வரல. அப்ப இது உன்னோட செயின்ன்ற? இல்ல அத்தா, என்னோடதுன்னா என்னோடது இல்ல, என் ஃப்ரெண்டோடது. அவ தெரியாம இதுல வச்சுட்டா. என்ன உளர்ற? ஃப்ரெண்டு எப்படி கோல்டு செயினை தெரியாம பேக்ல வைப்பா? இல்லக்கா, பெட் கேம் விளையாண்டோம், பெட்டில் நான் ஜெயிச்சிட்டேன், அதனால செயின் கொடுத்தாக்கா. என்ன கையில் பேசுற? கோல்டு செயின் வச்சா பெட் கேம் விளையாடுவீங்க?
பவுன் விற்கிற விலைக்கு கோல்டு தான் உங்களுக்கு விளையாட்டா? அவங்க வீட்டு ஆளுங்க யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்களா? என்ன பழக்கம் அது? ஐயோ இல்லதான், சும்மா விளையாட்டுக்கு தான் வாங்கி வச்சேன், நாளைக்கு கொடுத்துருவேன். என்ன இப்படி இந்த வயசுல அஜாக்கிரதையா இருக்க? வயசு பிள்ளை கவனமா இருக்க வேண்டாமா? இப்ப தண்ணியோட தண்ணியா எங்கிட்டாவது விழுந்துருந்துச்சுன்னா என்ன ஆகுறது? அவங்க வீட்டுல தெரிஞ்சா ஒன்னதான் தப்பா பேசுவாங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? கொஞ்சம் கவனமா இருக்கணும்ல. சாரிக்கா, தெரியாம பண்ணிட்டேன். நான் கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்றேன்க்கா. என்ன அவன்கிட்ட கொடுத்துறியா? அவன்கிட்ட இல்லக்கா, அவகிட்டன்னு சொன்னேன். என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துடுறேன். கொடுங்க. சரிம்மா, இந்தா. ம், ஓகேக்கா, தேங்க்ஸ். அவன் ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட தானே சொன்னான், அதுக்கப்புறம் பேச்ச மாத்திரால என்ன? ஜீவா, எல்லாத்துக்கும் சந்தேகப்படாத. அதான் அது ஃப்ரெண்டோட செயின்னு சொல்றல. ஏய், அவன் ஃப்ரெண்டோடதுன்னு சொன்னான், ஆனா யாரோடதுன்னு சொல்லலையே. அந்த ஃப்ரெண்டு ஒரு பையனா கூட இருக்கலாம்ல. இது கண்டிப்பா பாய்ஸ் செயின் தாண்டி. இந்த மாடல் பசங்க தான் போடுவாங்க, பொண்ணுங்களுக்கெல்லாம் நல்லாவே இருக்காது. அதுவும் 2 பவுன் கிட்ட இருக்கும்னா சரி, ஓகே பாப்போம். சரி விடு, பாத்துக்கலாம். நல்ல ஓப்பி அடிக்காத. உட்காந்து பேக ஊற வச்சு நீ தான் துவைக்கணும். அதானே, கொஞ்சம் எஸ்கேப் ஆக விட மாட்டியே. என்கிட்ட எதுவும் முடியாது, உட்காந்து ஊற வச்சு துவை. சரி சரி, வா வந்து கம்பெனி கொடு. நான் ஒன்ன நினைச்சேன், எந்த பூர்வ ஜென்ம புண்ணியமோ அடைஞ்சேன். இங்க பாரு, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசி பேசி என்னையும் நெகட்டிவ் ஆக்காத. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. மக்கள் நம்மளுக்கும் சாதகமா பேசுவாங்க. அன்னைக்கிளிக்கு ஒரு தப்பு நடந்தா மட்டும் அன்னைக்கிளி பாவம், அன்னைக்கிளிக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுமை செய்யாதீங்கன்னு சொல்றவங்க நம்மளுக்கும் சொல்லாம இருப்பாங்களா? நம்மளுக்கெல்லாம் சொல்லுவாங்கம்மா. நீ நம்பிக்கையோட இருமா. நம்பிக்கை தானே வாழ்க்கை. சபாஸ் லைலா, சபாஸ். குஞ்சாயி வாமா. விஷயம் தெரிஞ்சு வந்திருக்காளா தெரியாம வந்திருக்காளான்னு தெரியலையே. குஞ்சாயி வாடி. என்ன லைலா, எதுவும் பிரச்சனையா? பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏண்டி உள்ள வந்து வராம இப்படி கேக்குற? என்னாச்சு? என்ன பிரச்சனைமா இருக்க போகுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். அப்படியா ஆண்டி? எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்லையே. ரெண்டு பேரும் கோரஸா ஆன்சர் பண்றீங்களா? வெரி குட் வெரி குட். அம்மா பொண்ணுனா இப்படிதான், எல்லா விஷயத்துலயும் ஒற்றுமையா இருக்கணும். ஆமா ஆமா, வெரி குட் ஆண்டி. உங்க ஒற்றுமையை கண்டு நான் வியக்கேன். ஆனா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்னடி குஞ்சாயி? முதல் எபிசோட்ல வில்லியா இருந்த நீ 300வது எபிசோட்லயாவது திருந்திருக்கணும். இப்ப 800வது எபிசோட்ல வந்து உன்னோட வில்லத்தனத்தை நீ காட்டுனா எப்படி மக்கள் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க லைலா? கண்டிப்பா கடுமையான தண்டனைக்கு தான் 2 பேரும் ஆளாக போறீங்கன்னு நினைக்கிறேன், இல்ல ஆண்டி? குஞ்சாயி, என்ன ஆண்டி அவதான் என்கிட்ட இருந்து மறைக்கிறானா? நீங்களும் என்கிட்ட இருந்து மறைச்சா என்ன அர்த்தம்? உள்ள என்ட்ரான உடனே இதுதான் மேட்ச்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? குஞ்சாயி, இல்லத்த சொல்லியிருக்கணுந்தேன். உனக்கு தெரிஞ்ச நீ எதுவும் தப்பா நினைப்பியோன்னுதேன் சொல்லாம விட்டுவிட்டேன். இதுல தப்பா நினைக்க என்ன ஆண்டி இருக்கு? கொக்கி குமார் செஞ்ச செயல் தப்பா இருந்தாலும் அதை யார்கிட்ட இருந்து செஞ்சாருங்கிறது முக்கியமா இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை தப்பா நினைப்பேன்? ஐ குஞ்சாயி, அப்ப உனக்கு இதுல கோவம் இல்லையாடி? நான் கூட நீ கோவப்படுவியோன்னு ரொம்ப பயந்தே போயிட்டேன். கோபம் தான் லைலா. என்ன இவ அண்ணியன் மாதிரி மாத்தி மாத்தி பேசுற? பணத்தை திருடினது ரொம்ப தப்பு, அதுக்கு நான் கோவமா தான் இருக்கேன். பட் சுப்பிரமணி கிட்ட இருந்து திருடணும்னு நினைச்சான் பாரு, அதுவும் ஊர் பணத்தை திருடணும்னு நினைச்சிருக்காரு பாரு, அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். இப்ப நீ இந்த பிரச்சனையில இருந்து எங்களை காப்பாத்துவியா இல்ல மாட்டியா? ஐம் சாரி லைலா. இந்த டைம்ல நான் இந்த வீட்டு பக்கம் வந்தா கூட இந்த கூட்டு களவாணித்தனத்துல எனக்கும் பங்கு இருக்குன்னு ஊர் ஆளுங்க அப்புறம் வீடியோ பார்க்குற மக்கள் எல்லாம் எனக்கும் சேர்த்து தண்டனை கொடுத்துருவாங்க. நான் ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்க்கணும்னு தான் நினைச்சேன். பட் நீங்க 2 பேரும் என்ன தப்பா நினைக்க கூடாது இல்லையா? அதுக்காக தான் ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓகே லைலா, பார்த்துட்டேன், கிளம்புறேன், பாய். குஞ்சாயி, என்னமா குஞ்சாயி, நடுக்காட்டுல விட்டுட்டு போனது மாதிரி இப்படி விட்டுட்டு போறியத்த? ஏதாவது உதவி பண்ண கூடாதா? ஆண்டி, நான் தான் சொல்லிட்டேனே, ஆரம்பத்துல இருந்தே நீங்க 2 பேரும் வெள்ளி கேரக்டர்ல இன்வால்வ் ஆயிருக்கீங்க. நான் இடையில வந்தவதான். இடையில போறது தானே நல்லது. ஏன்னா என் புருஷன் அதான் சந்தோஷ், அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சா என்ன வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாரு. சும்மாவே இப்ப கொஞ்ச நாளா அவர் மூத்த பொண்டாட்டிய பார்க்க போறதா கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். இப்படி ஒரு சிக்கல்ல நான் ஈடுபட்டேன்னு தெரிஞ்சா எனக்கு சமாதி கட்டிடுவாரு. சாரி ஆண்டி, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உயிரோட இருந்தா சந்திப்போம், பாய். அடி பாவி மவளே, இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு போற? ஏதாவது பண்ணி காப்பாத்துவான்னு பார்த்தா இவளும் கை விரிச்சிட்டாலடி நம்ம மகளே. அம்மா
தண்டனை ரொம்ப வெயிட்டா இருக்குமோ தெரியலையடி. இங்க இரு, உன்னைய விட நான் நல்ல அழுவனாக்கும். பேசாம போயிரு, நானே நடுங்கி போய் திரியிறேன். ஓடிருடியே ஓடிரு. போறியாடியே போடி. என்ன என்ன? ஐயோ, இந்த ஒரு வாரமா ஓவரா ஆடிட்டனே. என்ன செய்ய போறாளுகளோ என்ன பண்ண போறாளுகளோ தெரியலையே. நான் என்ன செய்வேன்டா இறைவா?